அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு சகல நன்மைகளும், வாழ்க்கையில் நிம்மதியும், சகல செல்வங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த புத்தாண்டு பலன்கள் பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நாம் கடக ராசிக்கான 2025ஆம் வருடத்திற்கான பொது பலன்களை நாம் இப்போது பார்க்கலாம். இந்த பொது பலனானது எதன் அடிப்படையில் கணிக்கப்பட்டது என்றால், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த பொது பலன்கள் கணிக்கப்பட்டது. மேலும் இந்த பொது பலனில் உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை தசா புத்திகளின் அடிப்படையில் கணித்து இந்த வீடியோவின் இறுதியில் நான் கூறியுள்ளேன். எனவே நண்பர்கள் அனைவரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னதாக உங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் தற்போதுதான் இந்த சேனலுக்கு வருகை தருகிறீர்கள் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் எங்களுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, வாங்க இப்போ கடகராசிக்கான 2025ஆம் வருடத்திற்கான பொது பலன்களை நாம் பார்க்கலாம். 2019 முதல் இந்த வீடியோ பார்க்கின்ற இந்த நிமிடம் வரை கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளுங்க. பண கஷ்டம், மன கஷ்டம், உறவுகளால் கஷ்டம், இப்படி பல கஷ்டங்களை அவங்க பார்த்துருப்பாங்க. அது கூடவே நம்பிக்கை துரோகத்தையும் அவங்க சந்திச்சிருப்பாங்க. கூடவே பழகிட்டு கடைசி நிமிஷத்தில் காலவாரி விட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஆட்களை பக்கத்திலே வச்சுருப்பாங்க கடகராசிக்காரங்க. முதல்ல கண்டக சனியினால் கஷ்டப்பட்டாங்க. அடுத்தது அஷ்டம சனியினால் அல்லோலப்பட்டு போயிட்டாங்க கடகராசிக்காரங்க. சரிங்க சார், இந்த கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் எப்போ தான் நல்ல காலம் பிறக்கும், எப்போ தான் நல்லது நடக்கும், எப்போ தான் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதற்குண்டான ஆண்டாக இந்த 2025 இருக்குதுங்க. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, 2025 நடக்கிற கிரக பயிற்சிகள் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்குதுங்க. இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே நீங்கள் இதுவரையும் அனுபவித்து வந்த அஷ்டம சனியின் தாக்கம் குறைந்து அஷ்டமஸ்தானத்திலிருந்து சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு மார்ச் மாதம் பயிற்சியாகிறார். அதனைத் தொடர்ந்து குரு பகவான் மே மாதம் பயிற்சியாகிறார். குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்திற்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்தபடியாக ராகு கேது பகவான்கள் மே மாதம் இறுதியில் பயிற்சியாகிறார்கள். ஆக வருட கிரகங்கள் அனைத்துமே 2025 பயிற்சியாகி உங்களுக்கு சாதகமான பலன்களை தர இருக்கிறதுங்க. இதனால் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த பொருளாதார கஷ்டம் தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷம் நிலவுங்க. கடந்த காலங்களில் உங்கள் தொழிலில் ஏகப்பட்ட நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. அந்த நஷ்டங்கள்லாம் தற்போது உங்களுக்கு 2 மடங்கு லாபமாக திரும்ப கிடைக்க போகுதுங்க. இப்போ நம்ம 1 by 1 பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல வேலை மற்றும் தொழில். தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் உங்களுக்கு குறையுங்க. உங்களுடைய தொழிலில் விற்பனை அதிகமாகும், வியாபாரம் பெருகும், தொழிலில் புதிய உச்சத்தை தொடப்போகிறீர்கள். ஒரு சிலருக்கு புதிய கிளைகள் தொடங்கும் யோகமும் இந்த 2025ஆம் ஆண்டு இருக்குதுங்க. அதற்கேற்றால் போல உங்களுக்கு தொழிற்கடன் எளிதாகவே கிடைக்கும். கடல் கடந்து வாணிபம் பண்ண போகிறவங்க கடகராசிக்காரங்க. அதனால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரி, ஏற்கனவே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இந்த 2025ஆம் வருஷத்தில் நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க. ஹோட்டல் தொழில், காய்கறி விற்பனை செய்பவர்கள், மளிகை கடை வைத்து நடத்துபவர்கள், ஆடை ஆபரண தொழில் செய்பவர்கள், சிற்றுண்டி வைத்து நடத்துபவர்களுக்கெல்லாம் இந்த 2025ஆம் வருடத்தில் நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க. விவசாயம் செய்து வரும் கடகராசிக்காரர்களுக்கு அவர்களின் விவசாயத்தில் நல்ல விளைச்சல் பெற்று அதிக லாபத்தை காண்பார்கள். குறிப்பாக நெல், வாழை போன்ற பயிர்களை பயிரிட்ட விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு 2025ஆம் வருடத்தில் சொந்த தொழில் செய்யும் யோகம் இருக்குதுங்க.
கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா என்ற குழப்பத்திலே இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழிலை ஆரம்பிப்பதன் மூலம் நல்ல லாபத்தை காண்பார்கள். எனவே இந்த 2025 கூட்டு தொழில் பண்ணலான்னு நினைக்கிற கடகராசிக்காரங்க கண்டிப்பாக நீங்கள் கூட்டு தொழிலை ஆரம்பிக்கலாங்க, நல்ல லாபத்தினை தரும். வாடகை வாகனங்கள் ஓட்டி வரும் கடகராசிக்காரர்களுக்கு சொந்தமாக வாகனங்கள் வாங்க இந்த 2025 யோகம் இருக்குதுங்க. எனவே அதனை பயன்படுத்தி உங்களுடைய தொழிலுக்கு ஒரு வாகனத்தை வாங்கி நீங்கள் அதில் லாபம் காண்பீர்கள். படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு 2025 மே மாதத்திற்கு பிறகு நல்ல வேலை கிடைக்குங்க. அவர்கள் ஆசைப்பட்ட வேலை கண்டிப்பாக இந்த 2025 இருக்குதுங்க. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்திலே முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம்ங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைத்தால் கடகராசிக்காரர்கள் கண்ணை மூடிக்கொண்டு செல்லலாம். அந்த அளவிற்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உங்களுக்கு யோகத்தை தருங்க. உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம் ஆகியவை செய்யலாமா என கேட்டுக்கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025 நீங்கள் மாற்றங்களை செய்யலாம். கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கிய கடனை தற்போது வட்டி முதலுமாக திருப்பி செலுத்துவீர்கள். புதிய கடன்களை வாங்குவீர்கள். புதிய கடன்களை நீங்கள் எதற்காக வாங்குவீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் புது கடன்களை வாங்குவீர்கள். சுபகாரிய தடைகள் அகலும். அதன் காரணமாகவே வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுதல், புதிதாக வீடு கட்டுதல், புதிதாக இடம் வாங்குதல், வீட்டு மனை வாங்குதல், விவசாயம் பண்ணுவதற்காக நீங்கள் இடம் வாங்கும் அமைப்பு இந்த 2025 இருக்குதுங்க. இதுவரைக்கும் திருமணமாகவில்லையே என ஏங்கிக் கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் நடக்குங்க. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியில் முடியும். நீங்கள் எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டுமல்லாமல் உங்கள் மனதிற்கு பிடித்த வரன் உங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலம் உங்களுக்கு வந்து சேருங்க. நீங்கள் இருக்கும் திசையிலிருந்து தெற்கு அல்லது தென்மேற்கு பகுதிகளில் இருந்து உங்களுக்கு வரன்கள் அமையும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை வரம் இருக்குதுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி ஒரு அமைதியான வாழ்க்கையை கடகராசிக்காரர்கள் இந்த 2025 வாழ்வீர்கள். இந்த 2025 உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும், கௌரவ பதவிகள் கிடைக்கும், உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடுங்க, உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும், உங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுடைய புகழ் அதிகரிக்குங்க. மேலும் இந்த 2025 உங்களுடைய நட்பு வட்டங்கள் அதிகரிக்கும். அதன் காரணமாகவே சில தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குதுங்க. எனவே அதை மட்டும் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்வது மிக 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 நல்லது. வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் ஆகியவை வெற்றியை தருங்க. வேற்று மொழி பேசும் நபரால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுங்க. கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கோர்ட்டு கேசு வழக்குகள் அனைத்திலும் தற்போது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பினை பெற்று தருங்க. அது மட்டுமல்லாமல் கடந்த காலங்களில் அடிக்கடி உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கும். அந்த நிலை தற்போது மாறி உங்கள் உடல்நிலை முழுவதுமாக சரியாகிவிடும். தலைவலி மற்றும் முதுகுவலி ஆகியவை அவ்வப்போது தோன்றி மறையுங்க. எனவே அதற்கு ஏற்ற சிகிச்சையினை அவ்வப்போது எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. பெற்றோரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கடகராசிக்காரர்களின் பிள்ளைகளுக்கு இந்த 2025 நல்ல இடத்தில் திருமண வரன் அமையுங்க. அது மட்டுமல்லாமல் அவர்களின் மனதிற்கு பிடித்த வேலையும் இந்த 2025 கிடைக்குங்க. போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகி கொண்டிருக்கும் கடகராசிக்கார மாணவர்களுக்கு இந்த வருடத்தில் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. எனவே கவனம் சிதறாமல் உங்கள் முழு கவனத்தை படிப்பில் செலுத்துங்கள். உங்களுக்கு அரசு வேலை நிச்சயங்க. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட் மற்றும் நீட் போன்ற தேர்வுகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு கடகராசிக்கார மாணவர்களுக்கு மிக மிக அதிகமாகவே இருக்குதுங்க. இப்போ நான் சொன்ன புது பலன்களில் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன தசை மற்றும் புத்தி நடக்குதோ அதற்கு ஏற்றவாறு உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு சூரிய திசையோ வளர்பிறை சந்திர திசையோ
குரு திசையோ அல்லது செவ்வாய் திசையோ நடந்ததுன்னா நான் சொன்ன பலன்களில் உங்களுக்கு 90% நடக்குங்க. இல்லை சார் எனக்கு சுக்கிர தசை நடக்குது, தேய்பிர சந்திர தசை நடக்குது, ராகு கேது தசை நடக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொன்ன பலன்களில் உங்களுக்கு 75% கண்டிப்பாக நடக்குங்க. இல்லை சார் எனக்கு சனி திசை அல்லது புதன் தசை நடக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொன்ன பலன்களில் 50 முதல் 60% நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க சனிக்கிழமைகள் தோறும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும், தேய்பிரை அஷ்டமி திதியில் கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு பல்வேறு சிறப்பினையும் மற்றும் முன்னேற்றத்தையும் பெற்று தருங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மற்றும் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.